நான் நல்லா தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவங்க பக்கத்தில் நான் எதுவுமே போக வேண்டான்ட்டு நான் ஒதுங்கி இருக்கேன். ஆனால் திரும்பி திரும்பி என்னை வந்து அடித்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க. என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க. அவங்க இப்படி ஏன் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்ருக்கோம். அவங்க செய்கிறது அவங்களுடைய ஃப்ரீடம். அந்த நடந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது இருக்கு. எந்த ஒன்று நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாக போய் பாருங்க. என்னுடைய சந்தோஷத்தை யார் அழிச்சது? இந்த உடம்பையே நானும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறேன்னா இல்லையா? எப்படி என்ன செய்கிறேன்? ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறேன். அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டினோடனே நான் எப்படி இருக்கேன்? இப்போ வித்தியாசமாக இருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் முடியை எடுத்து இப்படி போட்டு விட்டுட்டா வேறு மாதிரி தெரிவேன். இந்த பக்கம் சீவுறது, அந்த பக்கம் சீவுறது, நடுவில் ஒரு போடு போட்டு சீவுறது, ஒரே ட்ரெஸ்ஸில் தான். இது என்னதான் எல்லாம் வந்திருந்தாலும் உள்ளே என்னுடைய உடம்பு மாறி போச்சா? ஒரே ஆள் நாளைக்கு இன்னொரு பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு வருவார். அப்போ ஒவ்வொரு டைமும் அவங்க கொண்டு வரும்போது நான் என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க பார்க்குறாங்க, என்னை அழிக்கணுன்ற பார்க்குறாங்க. நடந்து முடிஞ்ச பிறகு நான் அதை உள்ளே எடுத்திருக்கேன். உள்ளே எடுத்துட்ட பிறகு தானே என்னை போயிட்டு அது பாதிக்குது. எப்படி அந்த சந்தோஷத்தை அவங்க கெடுக்கிறதுன்னு நினச்சாங்க இல்லையா, அதை உள்ளே கொண்டு வந்து என்ன சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னு சொன்னோன்னா, உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு வழி வேணும். நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் வேணாம்னாலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஏன் சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க? தப்பிக்கவே முடியல. ஒரு அன்பருடைய கேள்வி. நான் நல்லா தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் மற்றவங்க இப்படி என்னை திருப்பி திருப்பி என்னை அடித்து நான் வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க? அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அவங்க கேட்டது என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க. அப்போ என்னுடைய சந்தோஷம் எப்படியெல்லாம் கெடுக்கிறாங்க இதை எடுத்துப்போம். எப்படி வேணாலும் கெடுக்கட்டும், சரியா? அதுக்குள்ளாக போகணுன்னா பெரிய ஹிஸ்ட்ரியே வரும். நம்ம அவங்க என்னதான் செய்தாலும் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? மாற்றிக்க முடியும் தானே. இதுக்கு உதாரணம் ஒன்று எடுத்துக்கோமே. என்னுடைய உடம்பு இருக்குங்க. இந்த உடம்பு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் நான் என்ன தெரியுமா செய்கிறேன்? என்னுடைய உடலுக்கு மேலாக சில விஷயங்கள் நான் செய்து இந்த உடம்பையே நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறேன்னா இல்லையா? எப்படி என்ன செய்கிறேன்? ஒரு ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிறேன். அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டினோடனே நான் எப்படி இருக்கேன்? இப்போ வித்தியாசமாக இருக்கேன் பாருங்கள். அதே இன்னொரு ட்ரெஸ் எடுத்து மாற்றி போட்டால் வித்தியாசமாக போயிட்டேன். கொஞ்சம் மேக்கப் செய்கிறாங்க. என்னுடைய ஹேர் ஸ்டைல், என்னுடைய கையை தூக்குற ஸ்டைல், என்னுடைய மீசை. லேடிஸாக இருந்தால் அப்படி அப்படி அங்கங்கே தொங்க விட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒன்றுத்தையும் போடும்போது, அதாவது மேக்கப். இந்த மேக்கப் ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன்று. அதுலேயும் ஒரு ட்ரெஸ்ஸையும் போட்டோன்னா ஒரு மாதிரி மாறுது. அதே ட்ரெஸ்லேயே ஒரு மாதிரி நான் மேக்கப் போட்டேன்னா வெவ்வேறு விதமாக நான் மாறிட்டே இருக்கேன் பாருங்கள். ஒரே ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் முடியை எடுத்து இப்படி போட்டு விட்டுட்டா வேறு மாதிரி தெரியுவேன். முடியை முன்னாடி போட்டு விட்டா அது வேறு மாதிரி தெரியும் இல்லையா? இப்படி முன்னாடியும் பின்னாடியும் அதே ஒரு பின்னல் போட்டால் இந்த பக்கம் சீவுறது, அந்த பக்கம் சீவுறது, நடுவில் ஒரு கோடு போட்டு சீவுறது, சைடில் கோடு போடுறது, மேலே தூக்கி கட்டிக்கிட்டு கொண்டை போட்டுக்கிறது, ஒரே ட்ரெஸ்ஸில் தான். இப்போ அதே மேக்கப்பை வச்சுக்கிட்டு வெவ்வேறு ட்ரெஸ்ஸை போட்டோன்னா அதுவும் மாறுது. ரெட்டு கலர் போட்டுக்கிறேன், ப்ளூ கலர் போட்டு பார்க்குறேன், இவ்வளோ கலராக இல்லாட்டி எல்லா கலரையும் சேர்த்து வச்சு போட்டு பார்க்குறேன், ரெயின்போ கலர்ஸை போட்டுக்கிறேன். எவ்வளோ கலர்ஸ் மாறும்போது எவ்வளவு அழகாக வித்தியாசமாக காமிக்கிறது பாருங்கள். எவ்வளோ வித்தியாசங்கள். இப்போ ஒன்று தான், அந்த ஒன்றே வெவ்வேறு விதமாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. இது என்னதான் எல்லாம் வந்திருந்தாலும் உள்ளே என்னுடைய உடம்பு மாறி போச்சா? யோசிச்சு பார்ப்போமே. உடம்பு மாறிச்சா?
இல்லையே, இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அந்த மேக்கப்பை கழிச்சிட்டேன்னா சேம் ஆளு, ஒன்றுமே இல்லை, அப்படியே டிட்டோ. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஃபோட்டோவில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க, நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அப்போதைக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கும்போது அது பிரச்சனை. நேரில் பார்க்கும்போது அவங்க வேறு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்திருப்பாங்க, உண்மையிலே அழகாக தான் இருந்திருப்பாங்க. ட்ரெஸ்ஸு மாறினாலே அழகு மாறும். ஆனால் உடம்பு மாறிச்சா? இல்லை. தெரிகின்ற அந்த ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மாறி போயிருக்கு. அப்போ அந்த ப்ரொஜெக்ஷனுங்கிற விஷயம் தானே மாறி போயிருக்கு. அப்போ உடம்பு சேமாக தானே இருந்திருக்கு, உடம்புல எந்த வித மாற்றமும் இல்லை இல்லையா? நான் மேக்கப் போட்டதுனால ஏதாவது மாறி போச்சா உடம்புக்கு? இல்லை. ட்ரெஸ்ஸை போட்டதுனால மாறி போச்சா? இல்லை. அது எப்போதுமே மாறாமல் அதே நிலையிலே இருந்திருக்கு. இப்போ உங்களுடைய கேள்விக்கு வரோம். புரிஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கே. நான் நல்லா தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அவங்க பக்கத்தில் நான் எதுவுமே போக வேண்டான்ட்டு நான் ஒதுங்கி இருக்கேன், ஆனால் திரும்பி திரும்பி என்னை அடித்து கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கணுன்னே எனக்கு செய்கிறாங்க? யோசிச்சு பார்க்கலாம். இப்போ இந்த கதையை பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு. இது என்ன தெரியுமா? சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் தானே. அந்த உடம்பு மாறாமல் இருந்தது இல்லையா? அப்போ அந்த சந்தோஷம் மாறாமல் இருக்கணும்னு சொன்னோன்னா யாராலையும் அதை எடுக்க முடியாது. எப்படி என் உடம்புல இருந்த மேக்கப் போட்டுட்டு போனாங்க, மேக்கப் போட்டுட்டு போனதுனால என்னுடைய உடம்பை மாற்றிட்டாங்களா? அவங்க மாற்றவே இல்லை, யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ அதே மாதிரி சந்தோஷங்கிறது என்னுடையது தானே. என்னுடைய சந்தோஷத்தை யாராவது ஒருத்தவங்க மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. நான் அந்த இடத்துல விட்டு கொடுத்தா தான் அவங்க அதை எனக்குள்ளார உள்ள என்னை அழிக்கிறதுக்கு பார்த்தா, என்னுடைய சந்தோஷத்தை யார் அழித்தது? நான் தான் அழிக்கிறதுக்கு அலோ செய்தேன். அவங்கள உள்ள வேலை செய்யறதுக்கு அலோ செய்திருக்கேன். யோசிச்சு பாருங்க, உண்மை தானே? நடந்து முடிஞ்சிடுது. நடந்து முடிஞ்ச பிறகு நான் அதை உள்ளே எடுத்திருக்கேன். உள்ளே எடுத்துட்ட பிறகு தானே என்னை போயிட்டு அது பாதிக்குது. என்னுடைய சந்தோஷங்கிற ஃபேக்டர் அவங்க செய்தது தனி, அதை நான் உள்ளே எடுத்து காப்பி செய்து எனக்குள்ளாக கிராஸ் பண்ணிக்கிட்டேன், உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்ச உடனே தான் அது என்ன செய்யுது? வேலை செய்ய ஆரம்பிக்குது, ரியாக்ஷன்ஸை காமிக்குது. அப்போ சந்தோஷம் அவங்க கெடுத்தாங்களா, நான் கெடுத்தேன்னா? யாராலையும் கெடுக்க முடியாது. என்னுடைய சந்தோஷத்தை யாராலையும் எடுக்க முடியாது, நான் தான் எடுக்கிறேன். புரிஞ்சுடுதா? எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதை என்ன சொன்னோம்? ட்ரெஸ்ஸு, மேக்கப், இந்த ரெண்டு மாதிரி நான் என்ன செய்கிறேன்னா, எப்படி அந்த சந்தோஷத்தை அவங்க கெடுக்கிறதுன்னு நினச்சாங்க இல்லையா, அதை உள்ளே கொண்டு வந்து என்ன சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னு சொன்னோன்னா, என்னுடைய ஆட்டிடியூட், அந்த நடந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது இருக்கு. அது எப்படி கையாளுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஹேண்டில் பண்ணுற விஷயம் ஆட்டிடியூட். அந்த டைமில் நான் என்னவா ரியாக்ட் செய்கிறேன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஆட்டிடியூட் வித்தியாசம். ட்ரெஸ் மாதிரி வச்சுக்கோமே. மேக்கப் என்ன செய்யுது? இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபேராக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ பூசுது. இல்லை கொஞ்சம் என்ன கோபமாக காமிக்கணும்னு சொன்னால் அப்படியே ரெட்டாக கொஞ்சம் பூசிக்குது. இப்படி ஏதோ வித்தியாசப்படுத்துது இல்லையா? ஒரு ஸ்ட்ரென்த்தை மாற்றி காமிக்குது இல்லையா? அந்த குவாலிட்டியை மாற்றி காமிக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தைரியம். யார் என்ன தான் செய்தாலும் அந்த மேக்கப் மாதிரி நான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற அந்த தைரியத்தை வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன்னா, எங்கேருந்து அது எனக்குள்ளார வந்துச்சு? அந்த தைரியத்தோட சூப்பராக இதை ஹேண்டில் பண்ணுவோம். பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் செய்யப்பா, நீ எப்படி வேணாலும் என்னை கஷ்டப்படுத்தணும்னு என்னை நினச்சிக்கிட்டுரு, ஆனால் நான் எந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளாரையும் நான் போக மாட்டேன். நான் தெளிவாக இருக்கேன். எனக்கு எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன செய்யணும், உங்ககிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த இதில் இருந்ததுன்னா, எப்படி உடம்பு எப்போதும் ஸ்டேபிளாக இருக்கிறதோ, யாரும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறதோ, அதே மாதிரி என்னுடைய சந்தோஷத்தை யாராவது மாற்றிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ எங்கே
ஆன்சர் இருக்கு. இங்கே தான் வேதாத்ரி மகர்ஷி நிற்கிறாங்க. எந்த ஒன்று நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளாக போய் பாருங்க. நம்ம அதுதான் செய்ய மாட்டோம் இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க இப்படி ஏன் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்ருக்கோம். அவங்க செய்யறது அவங்களுடைய ஃப்ரீடம். நான் என்ன பண்ண போகிறேன்? இதில் செய்யட்டும். நான் அதை எடுத்துக்காமல் இருக்கிறது என்னால் செய்ய முடியுமா? அதை தான் நான் செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் உங்களுக்கு எப்படி அதை ஒரு பவுண்டரியை போட்டுக்கிட்டு அந்த விஷயத்தை போய் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதை யோசிங்கிறது தான் வேதாத்ரி மகர்ஷியுடைய மனவளக்கல். அப்போ எங்கே என்ன நடந்தாலும் இன்றைக்கி ஒருத்தர் இப்படி செய்வாங்க, இன்னொரு இடத்துக்கு போனோன்னா அவங்க வேறு மாதிரி நடந்துக்குவாங்க. ஒரே ஆள் நாளைக்கு இன்னொரு பிரச்சனையை வேறு மாதிரி கொண்டு வருவார். இன்றைக்கி ஒரு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க, நாளைக்கு வேறு மாதிரி அவங்க கொண்டு வருவாங்க. இப்படி மாற்றி மாற்றி தானே கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் அவங்க கொண்டு வரும்போது நான் என்னுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க பார்க்குறாங்க, என்னை அழிக்கணுன்ற பார்க்குறாங்க, இப்படி நினச்சிட்டே இருக்க முடியுமா? வேண்டாங்கிறாரு. என்ன வேணாலும் நடக்கிறது இருக்கட்டும், எப்படி வேணாலும் மாறி மாறி அவங்க போகட்டும். நம்ம மட்டும் எப்பொழுதுமே ஃபோக்கஸை எங்கே வச்சிட்ருக்கலாம்னா, நமக்குள்ளாக எதையும் எடுத்துக்காத அளவுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோன்னா நம்மளால் கண்டிப்பாக சந்தோஷங்கிறத எப்போதுமே ஃபுல் ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக அந்த அப்படியே குடத்துல நிரம்பி வழியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுலேயே வச்சுக்கிட்டே போக முடியும். அப்போ சந்தோஷத்தை யாரும் எடுக்கவே முடியாது. நான் அலோவ் பண்ணால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அப்போ என்ன செய்யணும்? நாம அதுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டாம். அதுக்கு என்ன செய்யணும்? சரியான பார்வை, ஆட்டிடியூட், எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிறதையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு செய்தோன்னா நாமளும் நம்மளுடைய சந்தோஷத்தை நமக்காகவே வச்சுக்கலாம். யாரும் அதில் பங்கு போட வேண்டிய அவசியமும் இருக்காது. எந்த விதத்துலையும் குறையவும் குறையாது. சந்தோஷம் உங்களுக்காக. வாழ்க வளமுடன்.